Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. நம்ம ஏரியா கிளீனிங் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட அடுத்த இனோவேஷன்ஸ் வந்து வீடியோஸ்ல காட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ இது அஃப்கோர்ஸ் தமிழில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து செடி அதாவது சாப்ளிங்ஸ் வந்து பிளான் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் போகுது. ஆக்சுவலி ஏரியாவில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா? அந்த வீடியோக்குள்ள எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி இருக்கு இந்த டைமில் நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கோம், வந்து டச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து கெஸ்ட் கூப்பிட்டுருந்தோம். எஸ், நம்மளோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சார் தான் வந்து வந்திருந்தாரு. வந்த உடனே வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்தோடனே சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ண சொன்னார். எஸ், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் ஹானர் பண்ணுறது நம்மளோட கல்ச்சர். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஹானரிங் ஃபங்க்ஷனும் வந்து நடந்துச்சு. எஸ், நம்மளோட ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாம்பிளிங்ஸ் வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஃபங்க்ஷனை. மரம் வச்சா தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி எல்லாரும் தண்ணி ஊற்று. இந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சில விஷயங்களையும் வந்து நம்ம ஏசிபி சார் சொன்னார். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் வந்து சரி உங்களோட நல்ல எண்ணத்துக்காக வந்திருக்கிறேன். ஒரு 5 பேர் 6 பேருக்கு மேல வந்து நம்ம கூடக்கூடாது. அதான் விதிமுறைகள் இப்போ உள்ள காலகட்டத்துல. அது வந்து நம்ம உயிரை காக்குறது நல்ல விஷயம் பண்றோம். ஆனா அதை வந்து நம்ம சேஃப்டியா பண்ணணும். முதல்ல நம்ம உயிர் முக்கியம். அதனால அதிகமாக கூட்டம் கூடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டு இந்த வேலையை செய்யுங்க. கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை தொற்று நோயை வந்து பரவுறதை தடுக்கணும்னா ஒன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் அதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் மாஸ்க்கு, ஹேண்ட் வாஷிங். ஒரு நாளைக்கு 15-20 டைம் எங்கேயும் வெளியே போனாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி. இதுதான் இனிமேல் நம்ம கடைப்பிடிக்கணும். மினிமம் ஒரு 6 மந்த் கடைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம பகுதி பக்கமே எதுவுமே வராது. அப்படி யாருக்காவது உங்களுக்கு சளி காய்ச்சல் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குன்னா நீங்களும் உங்களை வந்து தனிமைப்படுத்துங்க. வீட்லேயே வந்து தனியாக இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் உங்களுக்கு போயிடும். ரொம்ப முடியாத ஸ்டேஜுக்கு இல்லை ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. சத்தான ஆகாரங்கள் அது சாப்பிட்றதுல நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடும். என்னன்னா நான் நார்மலாக இருக்க விட இது பரவ ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம கீப் அப் பண்ணிக்கணும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் மரம் அப்படிங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி அப்படிங்கிற தாட்டை சொல்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அண்ட் முக்கியமாக நமக்கு எப்படி நெய்பர்ஸ் ஃபீலிங்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குதோ அதே மாதிரி நம்ம ட்ரீஸ்க்கும் வந்து நெய்பர்ஸ் கம்யூனிகேஷன் ஃபீலிங் எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ட்ரீஸ் கூட எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ண. ஆமாம், மரம் தூங்குமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இருக்குது. யூஸ்வலாக வந்து மரம் டே டைமில் தூங்கவே தூங்காது. ட்ரீஸ் வந்து நைட் டைமில் தான் ரெஸ்ட் எடுத்துல மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வேரியேஷன் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா? எஸ், ட்ரீஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல்ங்கிற டாமினேஷன் கிடையாது. அதில் இருந்து வர ஃப்ளவர்ஸில் தான் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. மரம் எவ்வளோ காலம் உயிர் வாழுதோ அது அதுக்காக மட்டும் வாழலை, நமக்காக மரத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான். உரம் போட்டிருக்கீங்களா? டெய்லி தண்ணி ஊத்துவீங்களா? எதுக்காக செடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மழை பெய்யுது, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவை சுத்தம் பண்ணி ஃபுல்லா மரம் செடி கூட வச்சு காடு மாதிரி
இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் நாங்கள் எங்களோட வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு தம் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், நாங்கள் எங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் ஏரியாவை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலனாலும் க்ளீனாக இருக்க பழகிக்கோங்க. அன்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்பாட்லைட்.